அன்பர்களுக்கு காலை வணக்கம். மலையாள திரைப்பட நடிகர், பழம்பெரும் நடிகர் பிரேம் நசீர் அவர் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பார்த்திங்கன்னா பல உலக சாதனைகளை புரிஞ்சிருக்காரு. என்னென்னா 765 படங்களோ என்னமோ கதாநாயகனாக மட்டுமே நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் யாரும் நடிக்கலை. அதில் 130 படங்கள் ஒரே நடிகை, அவங்க தான் கதாநாயகி, இவர் கதாநாயகன், அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. ஷீலாவோ யாருன்னு தெரியல எனக்கு. அப்படியும் ஒரு சாதனை இது வரைக்கும் யாரும் செய்யலை. பார்த்திங்கன்னா மலையாள திரையுலகத்தில் ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு 16-17 மணி நேரம் நடிச்சுக்கிட்டே இருந்திருக்கார். ஒரு நாள் எடுத்திங்கன்னா அந்த நாளில் 17 மணி நேரம் 18 மணி நேரம் வெறும் நடிப்பு மட்டுமே இருப்பான். ஒரு ஷெட்யூல் 3 ஷெட்யூல் 4 ஷெட்யூல் போட்டு வேலை செய்வாராம். ஒரு ஷூட்டிங் முடிஞ்சோடனே அடுத்த ஷூட்டிங் அப்படியே போயிட்டே இருப்பாராம். அப்படி இருக்கும்போது ஒரு டைமில் ஒரு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் அவர் ஒரு சிறை கைதியாக நடிக்கிறாரு. சிறை கைதியில் அந்த விலங்குலாம் போட்டிருப்பாங்க, கை விலங்கு போட்டிருக்காங்க. அந்த கை விலங்கு எப்படின்னா ஒரிஜினலாக இருக்கிற விலங்கு, அது டூப்ளிகேட்லாம் கிடையாது, ஒரிஜினல் கை விலங்கு. அதை போட்டு பூட்டிட்டாங்க. இது முகப்புத்தகத்தில் பார்த்த ஒரு விஷயந்தான். இது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் இதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். அந்த பூட்டிட்டு சாவி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட இருக்குது. இந்த ஷூட்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கு. அதோடு அவர் பேசுகிறாரு, வசனம்லாம் பேசுகிறாரு, முடிக்கிறாரு, எல்லாம் ஓகே. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியில் போயிட்டார். வேறு ஏதோ வாங்கிறதுக்கோ எங்கேயோ போயிட்டார். அங்கே போய் எங்கேயோ மாட்டிக்கிட்டார் அவர். இப்போது அந்த கைவிலங்கை அவிழ்க்கணும். வேறு ஒரு ஷூட்டிங் இருக்குது, அவர் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்ணும். மறுநாள் காலையில் வேறு ஒரு ஷூட்டிங் இருக்குது அவருக்கு. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா செல்ஃபோன்லாம் இல்லை. அதனால் அவராக வந்தால் தான் உண்டு. ரொம்ப நேரம் அவர் காத்திருந்து பார்த்துருக்காரு. முடியல அப்படின்னோடனே அது பார்த்திங்கன்னா அந்த விலங்கை அவிழ்க்கணும் அப்படின்னா ஒன்று அதை உடச்சி பண்ணணும். அதுவும் முயற்சி பண்ணியிருக்காங்க, முடியல. இல்லை அதுனா வெல்டிங் வச்சு அதை பிரித்து தான் எடுக்கணும். அப்போ கையில் சூடு தாங்கவே முடியாது, அவ்வளோ இதுவாக இருக்கும். அதனால் அதெல்லாம் வேண்டாம். பிரேம் நசீர் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட தான் சாவி இருக்குது, அவர் எங்கே போயிட்டார், இன்னும் வரல அப்படின்னு. அவர் எதுவுமே கோவமே படலையாம். பிரேம் நசீரை பற்றி அந்த சினிமா துறையில் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயங்கள், மிக பண்பான ஒரு மனிதர். அதிகமாக அதிர்ந்து பேச மாட்டாராம், கோவப்பட மாட்டார், ரொம்ப அமைதியான ஒரு மனிதன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணிட்டாராம், வீட்டுக்கு போயிட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தாங்கன்னா எனக்கு அனுப்பி விடுங்க, சாவி கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்புறமா ரொம்ப நேரம் கழித்து வந்திருக்காரு. வந்தவுடனே எல்லாரும் பயங்கர திட்டு அவருக்கு. நீ உடனே போ, அவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த விலங்கை அவுத்து விட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அவர் அறக்க பறக்க ஓடி வந்திருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா அவர் வீட்டு சோஃபாவில் கை விலங்கோடு உட்காந்துருக்காரு. இவர் போய் பார்த்தோன்னே காலில் மன்னிப்பு கேட்டாராம். ஒரே அழறாரு அவர். என்னால் நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கை விலங்கெல்லாம் அவுத்துருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, பிரேம் நசீர், அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, எனக்கு உன் மேலே கோவம்லாம் ஒன்றும் கிடையாது, நீ இன்னும் கேட்டால் எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதவினா அவருக்கு புரியல என்ன அப்படின்னு. ஆமாம், நான் கல்யாணமான புதிதில் என்னுடைய மனைவி எனக்கு ஊட்டி விட்டுருக்காங்க தேன் நிலவெல்லாம் போகும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் மனைவி கையால் எனக்கு ஊட்டி விட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி தான் நடந்தது. அது உன்னால் தான் நடந்தது, என்னால் சாப்பிட முடியாததுனால அவங்க தான் ஊட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காரு. இது போல் பார்த்திங்கன்னா இதிலிருந்து நான் எடுத்துக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக நமக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய கோபந்தான் வந்திருக்கும். அதுவும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பொறுப்பு இல்லாமல் இந்த மாதிரி சாவியை கொண்டு போயிட்டார், ஒரு மிகப்பெரிய நடிகர், அவர் இந்த மாதிரி ஒரு அவஸ்தையில் மாட்டிக்கிட்டாருன்னும் போது நிச்சயமாக ஒரு எரிச்சல் இருக்கும், ஒரு கோபம் வரும். அந்த இடத்துல கண்டிப்பாக அவரை திட்டியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிரேம் நசீர் மிக அருமையாக கையாண்டார். அதையும் ஒரு நகைச்சுவையோடு முடித்து வச்சுருக்காரு அந்த விஷயத்தை. இப்படி பார்க்கும்போது நம்மளும் பார்த்திங்கன்னா கோபத்தை குறைத்து கொள்வதும் அதை வெளிக்காட்டாமல் இருக்கிறதும் ஒரு மிக கடினமான ஒரு விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளை விட தாழ்ந்தவர்கள், வயசுலையாக இருக்கட்டும், இல்லை
அறிவில், படிப்பில் இந்த மாதிரி நம்மளை விட ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் தாழ்ந்தவர்கள்கிட்ட நம்ம கோபத்தை காட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக செய்வோம். நம்மளோட பலசாலிக்கிட்ட கோபத்தை காட்டுவோமானா காட்ட மாட்டோம். அந்த இடத்துல நம்ம அடங்கி தான் போவோம். இது மாதிரி பிரேம் நசீரை விட பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கை தரத்துலேயும் சரி, அவருடைய தொழில்லையும் சரி பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் கீழானவர் தான். ஆனால் அவர்கிட்ட அவர் கோபத்தை காட்டியிருக்க முடியும். ஆனால் அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த கோபத்தை குறைத்தார் அப்படின்றது உண்மையிலேயே பெரிய விஷயந்தான். திருக்குறளில் பார்த்திங்கன்னா வெகுளாமை அப்படின்னு ஒரு அதிகாரம், கோபம் கொள்ளக்கூடாது, வெகுளாமைனாலே கோபம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு. அதில் ஒரு குறளில் சொல்கிறாரு, செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கா. செல்லிடத்து காப்பான் அப்படின்னா நம்மளுடைய கோபம் செல்லுபடியாகும் அப்படின்னு தெரிஞ்ச இடம். அதாவது நம்மளோட, நான் சொன்ன மாதிரி நம்மளோட கீழானவர்கள், நம்மளோட வயசில் சின்ன பசங்க, இல்லை மனைவி, இந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நம்ம கோபத்தை ரொம்ப ஜரூராக காட்டுவோம். இந்த இடத்துல நம்மளுடைய கோபம் செல்லுபடி ஆகும் அப்படின்னு தெரிந்தும் அந்த இடத்துல கோபத்தை யார் குறைச்சிக்கிறானோ, காட்டாமல் இருக்கிறானோ, அவன்தான் உண்மையில் கோபத்தை வென்றவன். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான். அல்லிடத்துனா அப்படி காக்க முடியாத இடம், நம்மளோட பலசாலிகள், அவர்கிட்ட நீ கண்டிப்பாக கோபத்தை காமிச்சாலும் அங்கே எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அல்லிடத்து காக்கின் என் காவாக்கா. அதாவது நீ அந்த இடத்துல கோபத்தை காத்தா என்ன, காக்கலைன்னா என்ன, அது அங்கே எதுவும் செல்லுபடி ஆக போகிறதில்ல. அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் அவங்ககிட்ட கோவப்படாமல் வந்துட்டேன்னா நீ கோவப்பட்டாலும் அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. எப்போ நீ கோபத்தை மறந்தவனாகிறாய், எப்போ நிதானமான மனுஷனாகிறாய் அப்படின்னா, நம்மால் கோபத்தை செலுத்த முடியும், அந்த இடத்துல செல்லுபடி ஆகும்னு தெரிஞ்ச இடத்துலையும் நாம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுற இடம்தான். அப்போ தான் நம்ம உண்மையிலே கோபத்தை வென்றவனாக மாற முடியும். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கா. நாளைக்கு வேறு ஒரு குரல் மூலமாக சந்திக்கலாம். நன்றி. உங்கள் அன்பன் ஸ்ரீதரன்.